அந்த பெண் குழந்தைக்கு புலமாடனுக்கு தங்கச்சி புலமாடின்னு பேர் வச்சாங்க. பேர் கொடுத்து வைக்காம நல்லா இருக்கானே. புலமாடன் புலமாடி அண்ணன் தங்கச்சி. அதாவது பெற்றதுதான் சிவனடியாரை தவிர அந்த புலமாடிய கண்ணை இவை காப்பது போல் வளர்த்தது புலமாடை. தங்கச்சி வளர்க்கறது எல்லாம் அண்ணன் தான். அண்ணன் தான் சோறு கொடுக்கறது, குளிப்பாட்டுறது, துணிமாத்தி விடுறது, தூங்க வைக்கிறது எல்லாமே புலமாடை. சரி சரி. இப்படி இருக்கும்போது அந்த வேலையில 10 வயசு ஆகாத 7 வயசு ஆகும்போது குருகுலத்துக்கு அனுப்புறாங்க. ஆமா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. 10 வயசு வரைக்கும் படிப்பு. அது பிறகு மந்திரம் தந்திரம் இதெல்லாம் படிக்கணும். ஒரு குரல் ஏன் தெரியுமா? குலத்தொழில செய்யறான். அந்த அதாவது குலத்தொழில் செய்யறது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா தினந்தோறும் ஒரு வீட்டுக்கு போறோம். ஆமா, அழுக்கெடுக்க போறோம். ஆமா, அவளுக்கு துணியை கொடுக்குறாங்க. வீட்டு முன்னாடியில கொடுப்பான். பின்னோசோடி வாங்க தண்ணி கேட்டா சிரட்டையில கொடுப்பான். சிரட்டையில தண்ணியை குடிச்சுக்கிட்டா எழுப்பி போறான்னு வச்சுக்கிடுவோம். அந்த இடத்துல தண்ணியை வரும். சாப்பாடு கேட்டா அவங்க எல்லாம் வெள்ளி தட்டுல சாப்பிடுவாங்க. இந்த ஜாதிக்காரங்களுக்கு அலுமினிய தட்டுல கொடுப்பான். சரிதான். எங்க வந்தாலும் சரிதான். வெளியே போகும்போது பிள்ளைங்க எப்படி போய் வேணும் அப்படின்பா. கண்டிப்பா தொழிலட்சம் கூப்பிடுவான். எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு துணி வளர்ப்புக்காரங்க போறாங்க, மண்ணான்னு கூப்பிடுவாங்க. ஒரு பூக்காரர் போகும்போது எப்படி கூப்பிடுவாங்க? பூக்காரர் கூப்பிடுவாங்க. ஒரு மீன்காரர் போகும்போது மீன்காரர் கூப்பிடுவாங்க. ஒரு பொறி அவல் பொறி விற்கிறவர் போனா பொறிக்காரர் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுவாங்க. இன்னும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த பூந்தொட்டி கொட்டுவாங்க, மண் தொட்டி. அந்த மண் தொட்டி இந்த பூந்தொட்டி எல்லாம் விற்பாங்க இல்லையா? மண் தொட்டி. அவங்க போகும்போது நீ பின்னாடி எப்படி கூப்பிடுவேன்? கையில வச்சுக்க தொட்டி மண்டலி கொடுத்துருவாங்க. அப்படி கூப்பிடுவாங்க. அப்ப அவங்க செய்யக்கூடிய தொழிலாட்சிதான் சொல்லுவாங்க. ஆமா, இவர்கள் கீழ்குலத்தை சார்ந்தவர்கள், கீழ் ஜாதிக்காரங்க. எப்பவும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகு. ஆமா, ஏவனா அப்படின்னு கூப்பிடுறது. இந்த கூப்பிடுறது மனுஷனுக்கு மனுஷன் ஒற்றுமை இல்லாம ஜாதி மதங்கிறது வந்து பிரிச்சு வைக்கிறது. இது இவருக்கு பிடிக்கவே. இது இந்த புறமாடு. அவன் புறமாடு என்ன நினைக்காம நம்ம இந்த தொழிலை செய்யறதுனால தானே அதை நம்ம அதை வச்சு சொல்றான். நம்மள இழிவா பேசுறான். ஒரு பையன் மேல் ஜாதி கீழ் ஜாதி யாரு பிரிச்சா? இப்போ மேல் ஜாதிக்காரங்க கையை வெட்டினோம்னு வச்சுக்கேன். ஆமா, கரெக்டா என்ன கலர்ல வரும்? சிவப்பு நிறத்துல வரும். கீழ் ஜாதிக்காரனோட கையை வெட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? சிவப்பு நிறத்துல கரெக்டா சிவப்பு தானே. அப்ப ஏன் பிரிச்சு வைக்க? அதானே கொழுப்பு இருக்குமோ தெரியல. அதனால நம்ம இந்த பாகம் நம்ம ஒரு பெரிய மந்திரவாதி ஆகும். நம்ம கண்டா எல்லாரும் பயப்படணும். என்ன கண்டு கட்டி எடுத்து கும்பிட முடியும். ஆமா, கட்டி எடுத்து அவ்வளவு பேரும் கும்பிடணும். அப்படிதான் சரியான ஒரு ஆயுதத்தை நம்ம படிக்கணும். பயம் வந்துட்டாலே கை கும்பிடுறோம். அது சிலவங்க வந்து கும்பிடுறது வந்து பயத்தினால, சிலவங்க கும்பிடுறது ஏமாத்துது. ஆமா, ஏமாந்தவன் கும்பிட பார்த்திருக்கியா? மனசா நெஞ்சாந்து கும்பிடுவான். ஏமாந்தவன் ஒண்ணு கும்பிடாத தலைக்கு மேல தூக்கிடுவான். அப்பவே நினைச்சிட வேண்டிய கொண்டு வைக்கலாம். ஆமா, தம்பியை பார்த்து கேட்பாங்களா? தம்பி, சின்ன தம்பி. தம்பி பேரு சைஸ பார்த்தா வலிய தம்பி மாதிரி இருப்பான். அத கூப்பிட்ட சின்ன தம்பி. ஆமா, அவன் சின்ன தம்பி. சின்ன பையன், சின்ன பையன். ஆனா இப்படி காலை பெரும் முறைகளை கண்டு வர வேண்டும் என்று சொல்லி படிக்க வேண்டும் என்று சொல்லி தாயான சிவனடியாரிடத்தில் வருகிறார். அம்மா, தாயே, நான் காலை முறையை போய் கண்டு வருகிறேன் என்று சொன்னேன். அம்மா, ஏப்பா சிவனடியா சொல்றான் மகனே, எந்த போறேன்னு சொல்றேன்? காளிபுரையில பார்த்து மந்திரஜால வித்தைகள் படிக்க போகிறேன். எங்கேயும் போன அங்க போக கூடாது. நமக்கு தேவையான குலத்தொழில செய்ய வேண்டியது தானே. குலத்தொழில என்னோட செய்யறது எனக்கு விருப்பம். எனக்கு விருப்பம் இல்லை. ஒன்னும் அப்பனோட கருத்து அதோடு முடிச்சுக்க. யார்கிட்ட தெரிவிக்காம எனக்கு மந்திரம் படிக்கணும். அதாவது எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரிதான். அதே உங்களுடைய குலத்தொழில் என்னது? என்னுடைய குலத்தொழில் வந்து கொடாடிக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 2 பசங்க இருக்காங்க. 2 பிள்ளைகளையும் உங்க குலத்தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு கொண்டு வருவீங்களா? வாய்ப்பே இல்லை. நம்ம அந்த இடத்தை கொடுக்க மாட்டோம். அப்படிதானே? கட்டிக்காரங்களே, சாரதியில உங்களுக்கு குலத்தொழில் என்னது? குலத்தொழில் என்ன தொழில் செய்றீங்க? வாசிக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு 3 பிள்ளைங்கள்ல ஏதாவது ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய குலத்தொழில சொல்லி கொடுக்க உங்க ஆசை இருக்கா? இல்ல. அவங்களா படிச்சாலும் நமக்கு ஒரு ஆசை இல்லை. ஏன் நம்மள மாதிரி நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. தம்பி, உன்னுடைய குலத்தொழில் என்னப்பா? உன்னுடைய குலத்தொழில் தலைவன் தகையில வந்து நல்ல ஆசையா உண்டு. ஏன்னா உன் குலத்தொழில் என்ன வேலை கேட்டா சென்ட்ரிங் பண்ண வடிக்குது.
அது முடியல, நடந்துட்டு தான் இருக்கும். நீ போகவே முச்சுக்குடியா இருப்பான். அப்ப உன் மேல உன் பிள்ளை செய்யணும்னு ஆசைப்படுவியா நீ? கல்யாணமே உனக்கு முடியலையா? நாங்க எல்லாம் இந்த மினிஸ்டர் மாதிரி சட்டையில போட்டு பையன் 2 பிள்ளைக்கு அப்பதான் அப்ப போலுக்கு நினைச்சேன். அப்படியா? அவன் கல்யாணம் முடியாத பையன் சொல்லி கன்னி பையன் நீ சொன்னால. ஆமா தம்பி சின்னவனே, தம்பி சின்னவனே ஐயா எதுக்கு வடிக்கணும்? எது குலத்தொழில்? இப்படி குலத்தொழில எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசை தெரிஞ்சு வச்சிருக்கோம். கண்டிப்பாக நம்ம பிள்ளை எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் சரி சரி அப்ப என்ன தொழில் செய்யறாரு, என்ன தொழில் செய்யறதுக்கு சாப்பாடு கொடுத்தாரு அப்படியே தெரியணும்யா. இவனுக்கா இன்னும் இல்லையா உனக்கு இருக்கு. ஆனால் இப்படி என்ன சொன்னாலும் சரி தாரி முறையிலே பார்த்துதான் வருவேன். மந்திரஜால வித்தைகள் மாயாஜாலங்கள் படித்தே தீரும் அப்படி என்று சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பெற்று வளர்ந்திருக்கிறேன் தெரியுமா? எங்க போனாலும் நீ நம்ம குலத்தொழில் படிச்சுக்கோ. ஆனா இந்த கைத்தொழில் ஆகாதப்பா. பிடிக்கலாமா? ஆமா இந்த குலத்தொழிலை எனக்கு செய்யறதை விட மந்திரஜாலம் படிக்கணும் எனக்கு ஆசை மனசுக்குள்ள என்ன வந்துட்டு. ஆமா எனக்கு எது பிடிச்சது, அதாவது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் வருங்காலத்துல என்ன ஆகணும். அதைத்தான் சொல்லணுமே தவிர தாய்மாமனுடைய ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு திரிப்போமையானால் அதுவும் இல்ல இதுவும் இல்லாம நிற்பான். என்ன தம்பி ஆசை? உங்க அப்பா கலெக்டரா ஆசைப்பட்டார். உங்க அப்பா கலெக்டரான்னு ஆசைப்பட்டார், நீயா ஆசைப்படுறா? கவலைப்படாத, உன் ஆசை அதாவது தாத்தா ஆசையும் அப்பா ஆசையும் உன் பொண்ணு தீபா. அவர் கண்டிப்பா ஏற்கனவே கலெக்டர் அப்படி இருப்பா. உன்னுடைய ஆசையை தீர்த்து வைப்பா. ஆமா கலெக்டராக ஆசைப்பட்ட உங்க மகன் இல்ல உங்க மருமகன் உங்க கலெக்டராக ஒரு மருமகன் வரலாம். எது உனக்கு சந்தோஷம்? பாருங்களே, அதாவது ஏற்க பாத்துக்காங்க. நம்ம ஒரு ஆசைப்பட ஒரு குழந்தை
வளர்க்கும்போது பெற்றவங்க 1000 கனவுகளோடு வளர்ப்பாங்க. ஒரு சில குழந்தைகள் கனவு நிறைவேற்றும். ஒரு சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வழி அந்த வழியை பார்த்து போயிட்டே இருக்கும். இவங்களுக்காக நம்ம வளர்ந்தோம். அதானே நமக்கு பிடிச்சது வருங்காலம் நம்ம கையில. நம்ம வாழ்க்கையை நம்மளே முடிவு பண்ணிடணும். நம்ம ஒரு கொத்தவரைக்கு போனோம்னா காலையில இருந்து 5 வரைக்கும் வேலை பார்த்தா 1500 சம்பளம் கிடைக்கும். அதானே அப்புறம் படி எக்கப்பட்டு வரா 7ஆம் கிளாஸையும் முடிச்சுக்கிட்டு நேரத்தில் பழம் மம்படி தூக்கிடுவேன். 12ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி 1500 சம்பளத்தை வாங்கி பெரிய கொத்தலாம். அப்புறம் வீட போட்டுலாம் கார் வாங்கிடலாம். ஆமா பில்டிங் கட்டலாம். அப்புறம் வேலை எடுத்து செய்யலாம். பில்டிங் கட்டுதான் கொடுக்க முடியும். அவங்க மட்டும் கட்டுது. ஆனா கற்பனை அப்படி பண்ணுவாங்க. ஏற்கதானே ஆகினால் இந்த சிவனடியாய் எவ்வளவோ மகனிடத்தில் சொல்லி பார்த்தேன். மகனாரும் கேட்கவில்லை. அவன் சொன்னான் வைத்த பணம் ₹1 எடுத்துக்கொண்டு விரும்பியே மகிழ்ந்தானோ புத்தி தந்தர்களும் காலி கொலையை தஞ்சம் என்று தத்துவமாக போக தான் தகவல் கொண்டார். சேர்த்து வச்ச பணம் இப்ப நம்ம வைக்கிற முடியாது பீரோ. அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அரிசி பானை, பருப்பு பானை, புளிப்பானை, ₹1 பணம் நகையெல்லாம் வச்சுப்பாங்க. ராத்திரி ஒரு ராத்திரியை கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிட்டு அவன் எப்படி புறப்பட்டு வருகிறான். காதில் கடக்க தெரு வீதியில இறங்கி நடந்து வரக்கூடிய அழக பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து முதல்ல கடுக்க நினைக்கிறேன். ஆமா கையில கலையாளி மாட்டேன் மாட்டேன் அது போட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா காலுக்கு வீரதண்டை கைக்கு கடையமை அழகான ஒரு கசவு பட்ட வேஷ்டி ஆமா நல்ல ஒரு உருமா கெட்டு தலப்பா கெட்டு கொண்டு வச்சுட்டு ஒரு உருமா கெட்டு அப்படி ஒரு கெட்டோடி சென்று வீட்டு படியை விட்டு வெளியே வருகிறான் அல்லவா. பெருக்கையில இருந்து வரும்போது பார்த்தாரு கண்ணீர். அதேங்கப்பா இது யாரு கட்ட சட்ட பையனா எப்போட்டு அழகா இருக்கிறேன் என்ன ஒரு அழகப்பா அழகுன்னு
என்ன கருப்பழகு 7 அழகு உள்ளவன் 7 அழகு உள்ளவன் தேக்கு மரத்துல செதுக்கி வச்ச தியாகத்தை பத்தியா ஆமா அங்கங்க கட்டியா இருக்கு அங்கங்க கட்டினா நல்ல ஆஸ்பத்திரி போவோம்னே ஏன்னா இப்போ எங்கேயாவது கட்டிக்கிறதுனா உடனே பெரிய கேன்சருங்க இல்ல கேன்சர் கொழுப்பு